இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, கிருஷ்ண பரமாத்மா மண்ணை உண்டார் வெண்ணெயை திருடினார் என்றெல்லாம் புராணங்களிலே படிக்கிறோம். இதற்கெல்லாம் தத்துவ ரீதியான காரணங்கள் ஏதேனும் உண்டா என்பதுதான் அந்த கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். கிருஷ்ண பரமாத்மாவினுடைய ஒவ்வொரு செயலிலுமே ஒவ்வொரு லீலையிலுமே நாம் தத்துவத்தை பார்க்க முடியும். கிருஷ்ணன்தான் இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த தத்துவவாதி, தத்துவ ஞானியாகவே பார்க்கிறோம். இந்த கலியுகத்திற்கு தேவையான விஷயங்களை இதற்கு முன்ன யுகத்திலேயே, இந்த துவாபர யுகத்திலேயே அவர் தெள்ளத் தெளிவாக போதித்திருக்கிறார். கிருஷ்ணனைத்தான் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த தத்துவ ஞானி என்றே சொல்லலாம். அதனால்தான் அவர் கொடுத்த பகவத்கீதையானது இந்த உலகத்தினுடைய மிக உயர்ந்த ஒரு தத்துவ நூலாகவே பார்க்கப்படுகிறது. சரி, நம்ம இந்த மண்ணை உண்டார் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, இந்த கதையிலேயே நமக்கான விடையும் கிடைச்சிடுறது. அந்த புராணத்தை படிக்கும் பொழுது அந்த கிருஷ்ணனுடைய அந்த நண்பர்கள்லாம் போய் அந்த சின்ன வயசில் விளையாடிட்டு இருக்கும் பொழுது கூட இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள்லாம் போய் யசோதாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாளா. என்ன சொன்னால், உங்கள் புள்ள கிருஷ்ணன் மண்ணை திங்கிறான்னு சொல்லும் பொழுது யசோதா நீ மண்ணை தின்னியா அப்படின்னு சொன்னால் இல்லை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் தலையாட்டுறா. இல்லை, நீ வாயை தர அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வாயை திறந்து கிருஷ்ணன் வாயை திறந்து காண்பிக்கும் பொழுது யசோதா அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டா அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா. அதை நாம் திரைப்படங்களிலும் பார்த்திருப்போம். எப்படி அந்த காட்சியானது உருவகப்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்படியே அது ஒரு மானிட்டர் மாதிரி அதற்குள்ளே இந்த அண்ட உலகங்களே மொத்தமும் தெரிகிறதாம். நவகிரகங்களையும் பார்க்கிறா, இந்த பூமி சுழல்றதை பார்க்கிறா, தன்னைத்தானே அதில் பார்த்து கொள்கிறாள். தானே அங்கே அமர்ந்து கிருஷ்ணனுடைய வாயை பார்க்கின்ற காட்சியை கூட அவனுடைய வாய்க்குள்ளாகவே பார்த்து கொண்டிருக்கிறாளாம். அதன் மூலமாக இறைவன் நமக்கு எதனை உணர்த்துகிறான்னு சொன்ன, இந்த அண்டமே என்னுள் அடக்கம் அப்படிங்கிற மிகச்சிறந்த அந்த தத்துவத்தை உணர்த்துகிறார் அல்லவா. கிருஷ்ணன் மண்ணை உண்டான் அப்படின்னு சொன்னா, இந்த மண்ணு தான்ப்பா எல்லாருக்குமே சாஸ்வதம். அதாவது இந்த மண்ணு கூட உனக்கு சாஸ்வதம் இல்லைன்னு சொல்றது இல்லை. அதாவது நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், 6 அடி நிலம் கூட நமக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பாடல்களை படித்திருப்போம். ஆனால் அப்படி அல்ல. இந்த மண் என்பது என்றுமே நிலையானது. அதாவது அதை யாரும் அழிக்க முடியாத, அசைக்க முடியாத ஒரு விஷயம். அது யாருக்கும் சொந்தமில்லை என்று சொன்னாலும் அதுதான் இந்த உலகத்திலே சாஸ்வதமானது. அதுவும் என்னுள் அடக்கம் என்பதை தெளிவாக காட்டுவதுதான். எல்லோருமே கடைசியிலே இந்த மண்ணுக்குள் தான் வர வேண்டும். இந்த மண்ணுக்குள்ளாக அடக்கம், இந்த அகில உலகமும் எனக்குள் அடக்கம் என்கின்ற அந்த மிக உயர்ந்த தத்துவத்தை காண்பிப்பதுதான். அதாவது இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய சிறு சிறு செயல்கள் கூட என்னுடன் அடக்கம். அவை எல்லாவற்றிலுமே நான் அடங்கி இருக்கிறேன். எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு உன்னுடைய கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா. இந்த கடமையை செய், அதன் மூலமாகவே நீ கடவுளை பார்க்கலாம் என்கின்ற அந்த தத்துவத்தையும் உள்ளடக்கி இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய எல்லா செயல்களுமே என்னால் தான் நடக்கிறது, அந்த இறை சக்தியால் தான் அத்தனையுமே இயங்குகிறது, இந்த அண்டமே என்னுக்குள் அடக்கம் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் அவர் மண்ணை உண்டார் அப்படின்னு மாதிரி சொல்றார். அதே மாதிரி இந்த வெண்ணெயை திருடினார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. வெண்ணெயை திருடுவது அப்படின்னு சொல்றதை விட வெண்ணெய்ங்கிறது சமஸ்கிருதத்தில் நவநீதம் என்ற பெயரிலே அழைப்பார்கள். அந்த நவநீத கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லியே பேர் அவருக்கு. வெண்ணெயை திருடினார் என்று சொல்வதை விட வெண்ணெய் என்பது அது பரிசுத்தமான பொருள் அப்படின்னு சொல்றார். நாம் பாலை கூட பாலில் தண்ணீரை கலந்துரும் பாலும் தண்ணீரும். அதே மாதிரி தயிரில் கூட நம்ம தண்ணீரை கலந்தால் அந்த தயிரும் தண்ணீரும் ஒன்றாக இணைந்து மோராக மாறிவிடும். ஆனால் இந்த வெண்ணெயை மட்டும் தண்ணீரிலே கரைக்க முடியாது தெரியுமா. வெண்ணெய் மேலே தண்ணி விட்டா கூட தண்ணி தனியாத்தான் போகுமே தவிர வெண்ணெய் என்பது அப்படியே தான் இருக்கும். ஆக வெண்ணெய் என்பது அப்பழுக்கற்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றார். ஏன் அதே கோகுலத்திலேயே நிறைய தின்பண்டங்களை எல்லாம் வைத்திருந்தாலும் கூட அந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார், அந்த பசங்களெல்லாம் அப்படியே குடிஞ்சு நிற்க வச்சு அவங்க மேலே ஏறி அந்த உரியில கட்டி இருக்கக்கூடிய அந்த வெண்ணெயை எடுத்து உண்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த வெண்ணெய் என்பதுதான் இந்த உலகத்திலேயே ஒரு பரிசுத்தமான பொருள். அது ஏதோடும் கலக்காது. அதே போல் இந்த உலகத்திலும் நாம் இந்த உலக மாயைக்குள் சிக்காமல் ஏதோடும் கலக்காமல் அப்பழுக்கற்ற அந்த வெள்ளை மன
மனதோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வெண்ணெயை சாப்பிட்டார் அப்படின்னு சொல்றோம். சரி சார், அதை கேட்டு சாப்பிட வேண்டியதுதானே, அதை எதற்கு திருடி சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கு பெயர் திருட்டு என்பது கிடையாது. கிருஷ்ண பரமாத்மா வெண்ணெயை திருடினார் என்று சொல்வதை விட எல்லோருடைய உள்ளங்களையும் கொள்ளையடித்தார் அப்படின்னே சொல்லிக்கலாம். மற்றவருடைய மனதை கொள்ளையடித்திருக்கிறார் அல்லவா. அவர் எல்லோரிடத்திலுமே அவர்களுடைய உள்ளத்தை தான் கொள்ளையடித்தாரே தவிர கிருஷ்ணனை நாம் திருடன் என்று சொல்லவே முடியாது. அந்த வெள்ளை மனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வெள்ளை மனம் என்பதை தருவதுதான் இந்த வெண்ணெய் என்பது. ஆக அந்த வெண்ணெயை போல் அப்பழுக்கற்ற மனம் என்பது இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லோருக்கும் இருக்க வேண்டும். கிருஷ்ணன் அந்த வெண்ணெயை உண்ணும் பொழுது நாமும் அந்த அப்பழுக்கற்ற அந்த மனதினை பெறுவோம் என்பதற்காகத்தான் கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் செய்யும் பொழுது அந்த வெண்ணெயை கொண்டு வந்து வைத்து நைவேத்தியம் செய்கிறோம். நவநீத கிருஷ்ணன் என்ற பெயரிலே அவனை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். ஆக கிருஷ்ணன் நமக்கு உணர்த்துகின்ற விஷயம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மண்ணை உண்டதன் மூலமாக இந்த மண், இந்த பூமி என்பதே எனக்குள் அடக்கம் என்கின்ற அந்த தத்துவத்தையும், வெள்ளை உள்ளம் என்பது எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வெண்ணெயை திருடி உண்டான் என்பதற்கான விளக்கமாக அமைகிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.